காட் ஆஃப் வார் அந்த சீரிஸ் இப்போதைக்கு டெவலப் ஆயிட்டு இருந்துச்சு. அது எல்லாருக்குமே தெரியும். அதுல கிரேட்டோஸ் தான் நம்ம ரயன் ஹஸ்ட் தான் நடிச்சிருந்தாப்புல. பட் இப்போதைக்கு அவருக்கு மிகப்பெரிய இன்ஜூரி ஆயிருக்கு. அதனால இதுக்கப்புறம் அவரு ஷூட்டிங் பண்ண முடியாது. அதில கன்டின்யூ பண்ண போறதில்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு இன்ஜூரி ஆனதுல ஒரு வகையில நம்மளுக்கு நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு. பட் அவருக்கு இன்ஜூரி ஆனது நல்ல விஷயம் கிடையாது. அதனால நம்மளுக்கு ஏற்பட்டிருக்க ஒரு விஷயம் தான் நல்ல விஷயம். என்னன்னா, ரயன் ஹஸ்ட் வந்து இந்த ரோலுக்கு பெர்ஃபெக்ட்டா இல்ல அப்படிங்கிறத அவருக்கான கேஸ்டிங் வந்தப்பவே நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதுபோக கிரேட்டஸா அவரோட லுக்க காட்டியிருந்தப்ப, இது பேர் கிரேட்டோஸே கிடையாதுடா. இவன் கிரேட்டோஸாவே இல்லடா அப்படின்லாம் நெறைய ரூமர்ஸ் வந்துருச்சு. அப்பவே ரீகாஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போதைக்கு அவருக்கு இன்ஜூரி ஆயிருக்கு. அதுலருந்து 6, 7 மாசம் ஆகும் ரெக்கவரி ஆக அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா ரீகாஸ்ட் தான் பண்ண போறோம் அப்படிங்கிறத அஃபிஷியலாவே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ரீகாஸ்ட் பண்றதுலயாச்சும் கிரேட்டோஸா நடிக்கிற ஆக்டர ஓரளவுக்கு டெவலப் பண்ணி சூப்பரா கொண்டு வாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, இதே மாரி ஒரு மறுபடியும் ஒரு மொக்கையான கேஸ்டிங்க பண்ணிறவே கூடாது. காட் ஆஃப் வார் நெறைய பேரோட ஃபேமஸான ஒரு கேமா இருந்துச்சு. இப்போதைக்கு அத லைவ் ஆக்ஷன்ல கொண்டு வரும்போது, அந்த கிரேட்டோஸ ஃபுல்ஃபில் பண்ற அளவுக்கு ஒரு பெட்டரான ஆக்டர தான் உள்ள கொண்டு வரணும். அந்த இடத்துல நம்ம ரயன் காஸ்டர் ஓரளவுக்கு பெட்டரா இல்ல. ஸோ கண்டிப்பா இதுக்கப்புறமாச்சும் கேஸ்டிங் பண்றவர ஒரு பெட்டரான ஆக்டர கேஸ்ட் பண்ணுங்க. பட் அவருக்கு நம்ம இன்ஜூரி ஆனத பத்தி கவலைப்பட்டு தான் ஆகணும். ஒரு நல்ல ஆக்டர் தான். பட் இருந்தாலும் இந்த கேரக்டருக்கு அவர் ஒத்து வரல. அவருக்கு வேற கேரக்டர் குடுத்தா நல்லாருக்கும்னு நம்புறேன். பட் கிரேட்டோஸா யார் நடிச்சா நல்லாருக்கும் அப்படிங்கிற உங்க தாட்ஸ கீழ கமெண்ட் பண்ணிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.